வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பாஜக மேலிட பார்வையாளர்கள் முதல்வர் ரங்கசாமியுடன் சந்திப்பு. அமைச்சர்கள் இலாகா குறித்து பேச்சு. ஜனநாயகத்தை பாஜக கேலி கூத்தாக்குகிறது. முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. திருநங்கைகளுக்கு கொரோனா நிவாரண உதவிகள் SP ரங்கநாதன் வழங்கினார். செய்திகள் தொடர்கின்றன. பாஜக அமைச்சர்களின் இலாக்காக்கள் குறித்து முதல்வர் ரங்கசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்த மேலிட பொறுப்பாளர்கள் ராஜீவ் சந்திரசேகர் MP பேச்சுவார்த்தை நடத்தினார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள NR காங்கிரஸ் கட்சிக்கு 3 அமைச்சர்களும் பாஜகவிற்கு சபாநாயகர் மற்றும் 2 அமைச்சர்கள் வழங்குவது என பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு எட்டப்பட்டது. இந்த நிலையில் பாஜக மேலிட பொறுப்பாளர் ராஜீவ் சந்திரசேகர் MP முதலமைச்சர் ரங்கசாமியை இன்று அவரது இல்லத்தில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது பாஜக சார்பில் உள்ள 2 அமைச்சர்களுக்கு எந்தெந்த இலாக்காக்கள் ஒதுக்குவது என்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் பாஜகவிற்கு சில முக்கிய இலாக்காக்கள் ஒதுக்க வலியுறுத்தியதாகவும் தெரிகிறது. சுமார் அரை மணி நேரம் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படவில்லை எனவும் தெரிகிறது. தொடர்ந்து NR காங்கிரஸ் மற்றும் பாஜக இடையே மீண்டும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் என தெரிகிறது. முதலமைச்சர் மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாகவும் ராஜீவ் சந்திரசேகர் MP தெரிவித்துள்ளார். விழாவை முன்னிட்டு உருளையன்பேட்டை தொகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. கலைஞர் அவர்களின் 98வது பிறந்தநாள் விழாவை மக்களுக்கான உதவிகளை செய்து கொண்டாட வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வரின் உத்தரவை ஏற்றும் திமுக புதுச்சேரி சட்டமன்ற கட்சி தலைவரும் தெற்கு மாநில அமைப்பாளருமான ராசிவா அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் நேற்று உருளையன்பேட்டை தொகுதியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் தொகுதிக்குட்பட்ட 22 கிளை கழகத்திலும் தலைவர் அவர்களின் திருவுருவப்படம் அமைத்து மலர் தூவி புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. ஏழை மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு அரிசி, மளிகை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் புடவை வழங்கப்பட்டது. அந்த வகையில் குபேர் நகர் கிளை சார்பாக கிளை செயலாளர் அகிலன் அவர்களது ஏற்பாட்டில் 300க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம், முகக்கவசம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு கோபால் தலைமை தாங்கி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சங்கம் சார்பில் துப்புரவு தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. ஜீவானந்தம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 96ஆம் ஆண்டு படித்த மாணவர்கள் இன்றளவும் ஒரு குழுவாக செயல்பட்டு புதுவையிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் சமூக பணிகளும் நலத்திட்ட உதவிகளும் செய்து வருகின்றனர். கொரோனா பரவலை தடுப்பதற்காக மாநில அரசு ஊரடங்கு பிறப்பித்த நிலையிலும் துப்புரவு தொழிலாளர்கள் அனைவருக்கும் துப்புரவு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அவ்வாறு துப்புரவு பணிகளில் ஈடுபடும் தொழிலாளர்களை கௌரவிக்கும் வகையில் நோய் தொற்று பரவலை தடுப்பதற்காக ஜீவானந்தம் அரசு உயர்நிலைப் பள்ளியின் 96ஆம் ஆண்டு படித்த மாணவர்கள் சமூக சேவை மூலமாக துப்புரவு தொழிலாளர்களுக்கு முகக்கவசம், சானிடைசர், கையுறை போன்றவர்களை ஜீவானந்தம் அரசு உயர்நிலைப் பள்ளியின் துணை முதல்வர் சண்முகம் முருகன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். விழா ஏற்பாட்டினை ஜீவானந்தம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 96ஆம் ஆண்டு மாணவர்களின் குழு ஒருங்கிணைத்தனர். மதியழகன், செந்தில்குமார், வசந்தகுமார், தீபன், சங்கரலிங்கம், இருதயராஜ், கருணாகரன் செய்திருந்தனர். இவ்விழாவில் ஜீவானந்தம் அரசு உயர்நிலைப் பள்ளியின் 96ஆம் ஆண்டு படித்த மாணவர்கள் பலர் பங்கேற்றனர்.
மரக்கன்றுகளை நட்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் பல்வேறு தரப்பினரும் சுற்றுச்சூழல் பற்றி பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் டெல்லியை சேர்ந்த இளம் தொழிலதிபரும் புதுச்சேரியை பூர்வீகமாக கொண்ட சமூக ஆர்வலருமான DM வருண் உலகம் சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சின்ன கோட்டக்குப்பம் பகுதியில் மரக்கன்றுகளை நட்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், தற்போது நாடு முழுவதும் ஆக்சிஜன் குறைபாடு மிகப்பெரிய சவாலாக உள்ளது என்றும், வீட்டுக்கு ஒரு மரம் நடுவதன் மூலம் தூய காற்றை நாம் பெறலாம் என்றும், எனவே பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள், மாணவர்கள் மரக்கன்றுகளை நட்டு பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இந்நிகழ்ச்சியில் அப்பகுதி இளைஞர்கள், மாணவர்கள், விவசாயிகள் உடனிருந்தனர். பதவியேற்க முடியாத பரிதாப நிலையில் பாஜக மற்றும் NR காங்கிரஸ் கட்சிகள் ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குகிறார்கள் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றம் சாட்டினார். புதுச்சேரி மாநில முன்னாள் முதல்வர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசும்போது, வெளிநாடுகளில் இருந்து கொரோனா தடுப்பூசிகளை வாங்கிக் கொள்ளலாம் என மத்திய அரசு அறிவித்திருந்தது. அதன்படி தமிழகம் உள்ளிட்ட பல மாநிலங்கள் தடுப்பூசிகளை வாங்கி வெளிநாட்டில் உள்ள மருந்து தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு டெண்டர் போடப்பட்டது. ஆனால் நாங்கள் மத்திய அரசுக்கு தான் கொடுப்போம், மாநில அரசுக்கு கொடுக்க மாட்டோம் என மருந்து தயாரிக்கும் நிறுவனங்கள் நிராகரித்துள்ளது. இதனால் பல மாநிலங்களில் தடுப்பூசி பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் கூட கடந்த 3 நாட்களாக தடுப்பூசி போட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இது போன்ற குழப்ப நிலையை மத்திய அரசு உருவாக்கியுள்ளது. இதற்கு பிரதமர் மோடி தான் முழுமையான பொறுப்பேற்க வேண்டும் என்றார். மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள 3.6 லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த கொரோனா பொது முடக்க காலத்திற்கு நிவாரணமாக ரூபாய் 3000 வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு வெளியிட்டு 15 நாட்கள் ஆகிறது. ஆனால் நிவாரணம் வந்துவிடும் என்று பாதிக்கப்பட்ட மக்கள் வெகுவாக எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் இதுவரை அந்த பணம் வழங்கவில்லை என்று முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அனந்தராமன் அவர்களும் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் பொறுப்பு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை காணொலி காட்சி மூலமாக அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய அன்னை சோனியா காந்தி அவர்களும் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் இட்ட கட்டளையை ஏற்று துணைநிலை ஆளுநர் மூலமாக மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு ஒரு மனுவை நீங்கள் இந்த தடுப்பூசி சம்பந்தமாக அளிக்க வேண்டும் என்ற அவருடைய உத்தரவை ஏற்று துணைநிலை ஆளுநர் அவர்கள் தெலுங்கானா மாநில வில்லியனூர் பகுதியில் உள்ள திருநங்கைகள் மற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கு வில்லியனூர் காவல் நிலையம் சார்பில் SP ரங்கநாதன் அவர்களது தலைமையில் கொரோனா நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டது. தற்போது நாடு முழுவதும் கொரோனா வைரஸ் 2வது அலை வேகமாக பரவி வருவதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு உள்ளது. இதனால் பல்வேறு தரப்பினர் வேலைவாய்ப்பின்றி காணப்படுகின்றனர். அதிலும் குறிப்பாக திருநங்கைகள் வேலைவாய்ப்பின்றி இருந்து வந்துள்ளனர். இதனையடுத்து வில்லியனூர் கணுவாய்பேட் பகுதியில் காவல்துறை கண்காணிப்பாளர் SP ரங்கநாதன் அவர்கள் திருநங்கைகளுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தோடு அரிசி மூட்டை, காய்கறிகள், மளிகை பொருட்கள், முகக்கவசங்கள் மற்றும் கிருமிநாசினி உள்ளிட்ட பொருட்களை நிவாரணமாக வழங்கினார். இதேபோல் அப்பகுதியில் பணிபுரியும் துப்புரவு தொழிலாளர்களுக்கும் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சிகள் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பிரபு மற்றும் காவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதனையடுத்து SP ரங்கநாதன் அவர்கள் கூறுகையில், தற்போது ஊரடங்கு காலத்தால் உங்களுக்கு உணவு உள்ளிட்ட பிரச்சனைகள் இருப்பதை நன்கு நான் அறிந்து கொண்டேன். இதனையடுத்து திருநங்கைகள் கையேந்தும் நிலைக்கு வரக்கூடாது என்ற ஒரே நோக்கத்தோடு நிவாரணப் பொருட்களை வழங்குவதாக தெரிவித்தார். நானும் டெய்லி பார்க்குறேன் உங்களுக்கு எல்லாம் தனியாக வேணாம் வச்சிருக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து டெய்லி உங்களை பார்க்குறேன். நீங்கள் கேட்கும்போது சாப்பாட்டுக்கு வழியெல்லாம் பிரச்சனைன்னு சொல்லும்போது சரி உங்களை கண்டிக்கிறது மட்டுமே போலீஸ் வேலை கிடையாது இல்லையா? உங்களை கண்டிக்கும் போது உங்களுக்கு ஏதாவது உதவினாலும் செய்யணுன்றதுனால தான் இது ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதனால் தயவுசெய்து யாரும் வெளியில் வந்து தேவையில்லாமல் சுற்றி கட்ட விடாமல் இருக்கக்கூடாது.
புதுவையில் கொரோனா உயிரிழப்பை தடுப்பதற்கான ஒரே ஆயுதம் தடுப்பூசி என்பதால் பொதுமக்கள் அனைவரும் தவறாமல் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று தற்காலிக பேரவைத் தலைவர் க. லட்சுமி நாராயணன் அறிவுறுத்தினார். புதுவையில் கொரோனா உயிரிழப்பு தடுப்பதற்கான ஒரே ஆயுதம் தடுப்பூசி என்பதால் பொதுமக்கள் அனைவரும் தவறாமல் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று தற்காலிக பேரவைத் தலைவர் க. லட்சுமி நாராயணன் அறிவுறுத்தினார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட வீடியோ பதிவில், புதுவையில் கொரோனா பரவலை தடுக்க பொதுமக்கள் அனைவரும் முகக்கவசம் அணிவது, தனிமனித இடைவெளியை பின்பற்றுவது, கைகளை சுத்தம் செய்வது போன்றவற்றை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்றும், இது தவிர கொரோனா தொற்றுக்கு எதிராகவும் உயிரிழப்பை தடுப்பதற்கான ஒரே ஒரு ஆயுதம் தடுப்பூசி மட்டும்தான் என்பது மருத்துவ வல்லுநர்களின் ஆலோசனையாகும். ஆகவே தடுப்பூசியை முழுமையாக பொதுமக்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அந்த அறிவுறுத்தலில் கூறியுள்ளார். பொதுமக்கள் அனைவரும் தயவுசெய்து முகக்கவசத்தையும் கை சுத்தம் செய்வதையும் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமில்லாமல் வெளியிலே வருகிற பொழுது சமூக இடைவெளியை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். தேனி ஜெயக்குமார் எம்எல்ஏ பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி முன்னாள் அமைச்சரும் என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினருமான தேனி ஜெயக்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு இருதய ஆண்டவர் கோயில் அருகே ஜேம்ஸ் தலைமையில் 500க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மணி முத்தழகன், ரகுமான், குமார், ஜேம்ஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கட்சியின் தொழிற்சங்க உறுப்பினர்களுக்கு அந்த கட்சியின் சார்பில் உதவிகள் வழங்கப்பட்டது. கொரோனா பெருந்தொற்று அதிவேகமாக பரவி வருவதை கட்டுப்படுத்த புதுச்சேரி அரசு ஊரடங்கு உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு கொரோனா பெருந்தொற்றை கட்டுப்படுத்தி வருகிறது. இதன் காரணமாக சிறு குறு வியாபாரிகள் மற்றும் தானி ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ள தொழிலாளர்களில் விடுதலை சிறுத்தைகளின் தொழிற்சங்கங்களான தாய்மன் தானி ஓட்டுநர் நலசங்கம், செந்தமிழ் காவலர் சிறு வியாபாரிகள் நலசங்கம், புரட்சியாளர் அம்பேத்கர் தானி ஓட்டுநர் நலசங்கம், கரும்புலி முத்துக்குமார் தானி ஓட்டுநர் நலசங்கம், எழுசித்து தானி ஓட்டுநர் நலசங்கம், எழுச்சி தமிழர் தானி ஓட்டுநர் நலசங்கம் ஆகிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொழிற்சங்கங்களை சார்ந்த 70க்கும் மேற்பட்ட தொழிலாளர் குடும்பங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தலா 5 கிலோ அரிசியும் ரூபாய் 150 மதிப்பிலான காய்கறிகளையும் இன்று காலை 10 மணி அளவில் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் உதவி பொருட்களை கட்சியின் துணை பொதுச் செயலாளர் புதுவை சு. பாவண்ணன் அவர்கள் வழங்கினார். இந்நிகழ்வில் அன்பரசன், திருவரசன், சாந்தகுமார், முருகையா இயக்குனர் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்ட வீடியோ பதிவில் கூறியிருப்பதாவது: கொரோனா தொற்று தற்போது வேகமாக குறைந்து வருகிறது. எனினும் பொது முடக்கம் இன்னும் 5 அல்லது 6 நாட்களுக்கு தொடரலாம் என சுகாதாரத்துறை சார்பில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. புதுவையில் கருப்பு பூஞ்சை அதிகமாக பரவி வருகிறது. இதற்கான கிருமாம்பாக்கம் மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி, மதகடிப்பட்டு மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி, காலாப்பட்டு பிம்ஸ் மருத்துவக் கல்லூரி ஆகிய 3 மருத்துவக் கல்லூரிகளில் தலா 10 படுக்கைகள் உருவாக்கப்பட்டு சிகிச்சைக்கான பிரத்யேக வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. இதற்காக அனைத்து மருத்துவர்களுடன் கூடிய மருத்துவ நிபுணர் குழு ஒன்று உருவாக்கப்பட்டு சிகிச்சைகள் அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மேலும் லைபோசோமல் ஆம்போடெரிசன் பி என்ற முக்கிய மருந்தை வரவழைப்பதற்காக ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. மத்திய அரசு இதுவரை 340 மருத்துவ குப்பிகள் வழங்கியுள்ளது. 15,000 குப்பிகள் வழங்குவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது.
புதுவையில் குழந்தைகளுக்கு கொரோனா அதிகமாக பரவவில்லை. குழந்தைகளுக்கு கொரோனா பரவினால் அதற்காக சிறப்பு குழுவை உருவாக்கி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் குழந்தைகளுக்கான சிறப்பு வெண்டிலேட்டர்களுடன் கூடிய 50 படுக்கை வசதிகள் உருவாக்கி வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. மேலும் ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரிகளிலும் தலா 5 படுக்கைகள் வெண்டிலேட்டர் வசதிகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. உயிரிழந்த பத்திரிகையாளர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரண உதவிகள் வழங்க வேண்டும் என ஜான்குமார் எம்எல்ஏ கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், புதுச்சேரியில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 1600 தாண்டி உள்ளது. மேலும் கொரோனா தொற்றிற்கு புதுச்சேரியை சேர்ந்த மாலை தமிழகம் செய்தியாளர் ரமேஷ், பாலிமர் கேமராமேன் பரத் மற்றும் தினமலர் கேமராமேன் வெங்கட் ஆகியோர் உயிரிழந்துள்ளனர். எனவே உயிரிழந்த பத்திரிகையாளர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று ஜான்குமார் எம்எல்ஏ புதுவை அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். மீண்டும் முக்கிய செய்திகள். பாஜக மேலிட பார்வையாளர்கள் முதல்வர் ரங்கசாமியுடன் சந்திப்பு, அமைச்சர்கள் இலாகா குறித்து பேச்சு. ஜனநாயகத்தை பாஜக கேலி கூத்தாக்குகிறது, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. திருநங்கைகளுக்கு கொரோனா நிவாரண உதவிகள் எஸ்பி ரங்கநாதன் வழங்கினார். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. வணக்கம்.